நெக்ஸ்ட்டு சிக்ஸ் சிக்மாவோட லெவல் சார்ட் வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து நம்ம பார்க்கலாம். சிக்ஸ் சிக்மாவோட மீனிங் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம இப்போ வந்து 1,000,000 ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா, அதில பார்த்தீங்கன்னா, நமக்கு 3.4 ப்ராடக்ட் மட்டும் தான் டிஃபெக்ட்டா வந்து கிடைக்கும். மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓகே ப்ராடக்ட்டா தான் கிடைக்கும். இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ப்ராசஸ்ல வந்து 99.999666% வந்து நமக்கு வந்து ஓகேவாயிடும். ரிமைனிங் மட்டும் தான் நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் கிடைக்கும். இப்ப இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து சிக்ஸ் சிக்மா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். இதில லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்ணியிருக்கோம். சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து 1,000,000 பார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 3.4 பார்ட்ஸ் நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸா இருக்கும். அதுவே 5 சிக்மா யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து 1,000,000 பார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 233 பார்ட்ஸ் வந்து டிஃபெக்ட்ஸா கிடைக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் அவுட்புட்டோட பெர்சன்டேஜ் ரேஞ்ச் நமக்கு வந்து கிராஜுவலா வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கு. அதாவது சிக்மா லெவல் வந்து இன்கிரீஸ் ஆக ப்ராடக்ட்டோட டிஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சுகிட்டே இருக்கு. அதே மாரி சிக்மா லெவல் குறைய டிஃபெக்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சப்போஸ் நம்ம இப்போ 1 சிக்மா யூஸ் பண்றோம்னு வைங்க. 10,00,000 ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா, அதுல 6,97,672 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபெக்ட்டா தான் உங்களுக்கு இருக்கும். அதே சிக்ஸ் சிக்மா நம்ம யூஸ் பண்ணும்போது, நமக்கு வந்து 10,00,000 ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா, அதுல 3.4 ப்ராடக்ட் மட்டும் தான் நமக்கு வந்து டிஃபெக்ட்டா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சிக்மாவோட லெவல் வந்து ஒன் பை ஒன்னா வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க இப்போ வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆர்கனைசேஷன்ல எந்த லெவல்ல வந்து சிக்மா வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.